இந்த பூமியில பிசாசுடைய திட்டம் என்ன அப்படின்னா, இந்த பூமியில நாம் பெருக்கத்தை அடையக்கூடாது என்பது அவனுடைய திட்டமா இருக்கு. அதனால என்ன பண்றான், நம்முடைய வாழ்வு வந்து சுகம் இல்லாமல் போக வேண்டும் என்பது அவனுடைய பிளானா இருக்கு. அதாவது அடிக்கடி பாருங்க, சுகம் இல்லாமல் நம்முடைய சரீரத்தை பாதிக்கிறத பார்க்கிறோம். இன்னொரு காரியம், பணம் இல்லாமல் போக வேண்டும் என்பதும் அவனுடைய பிளானா இருக்கு. அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுற ஒரு விஷயம், சுகம் இல்லாமல் போய் பணம் இல்லாமல் போய், இந்த ரெண்டு விஷயத்துல அதிகமாக பாதிக்கப்படுறதை நம்ம இந்த உலகத்துல பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அப்ப பிசாசுடைய பிளான் என்ன, நம்ம சுகம் இல்லாமல் ஆகி சர்ச்சுக்கு வரக்கூடாது என்பது மட்டும் கிடையாது, 1000 மடங்கு கடவுள் பெருக்கத்தை வச்சிருக்கிறாரு பாருங்க. அந்த பெருக்கத்தை அடையவிடக் கூடாது என்பதுதான் அவனுடைய பிளானா இருக்கு. அதே போல இரண்டாவது, பணத்தையும் வாழ்க்கையில எடுத்து போட்டோம்னா, இல்லாமல் ஆக்கிட்டோம்னா, தரித்திரத்துக்குள்ள கொண்டு போயிட்டோம்னா அவன் எப்படி கடவுளை சேவிக்க முடியும்? அவன் வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க முடியும் என்ற ஒரு டார்கெட்ல தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களை வந்து அநேக நேரத்தில் இந்த வியாதி, இந்த பணம் பற்றாக்குறை என்கின்ற சூழ்நிலைக்குள்ள தள்ளுகின்றான். இதனால நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பைபிள் போடப்படும் பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்ப தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கவனமா இருப்போம், அதை எதிர்த்து நின்று நம்ம விரட்ட ஆரம்பிப்போம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில வியாதியை விரட்டுறதுல குறியா இருக்கணும், பண பற்றாக்குறையை தரித்திரத்தையும் இல்லாமையும் விரட்டுறதுல குறியா இருக்க வேண்டும்.